வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் சூப்பராக வந்து உருளைக்கிழங்கு கிரேவி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து உருளைக்கிழங்கு கிரேவி பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் வந்து தோசைக்கு தான் உருளைக்கிழங்கு கிரேவி பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபேனில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ஞ்சது கடுகு போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். கடுகு போட்டுனதை வந்து கொஞ்சம் கருவேப்பிலை வந்து அதில் போடியும் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை வந்து அதில் பொரிஞ்சதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து வதக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் வந்து வதங்கும் போதே வந்து நான் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியேன் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் வந்து இப்போது வந்து நம்மளுக்கு வந்து பொன்னிறமாக வந்து வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது வதங்கினதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவேன்னா வந்து ஒரு தக்காளியை மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து இதில் மிக்ஸ் பண்ணி தக்காளி பேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து பச்சை வாசனை போகிறது வரை வந்து நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து நைட்டு கிரேவி எடுத்துருக்கனால ஒரு 5 பல் பூண்டு ஒரு சின்ன அளவு வந்து இஞ்சி தான் எடுத்து நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நம்ம அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போகிறது வரை வதக்கிட்டு நம்ம வந்து இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு மசாலா வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன மசாலா வந்து எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து கொஞ்சம் வந்து மிளகாய்த்தூள், கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள், அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து கரம் மசாலா, கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இவ்வளோத்தையும் வந்து நம்ம வந்து இதில் போட்டு வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து பச்சை வாசனை போகிறது வரை இந்த மசாலையும் வந்து நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இன்னும் வந்து ஒரு உருளைக்கிழங்கு தான் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வந்து வெந்நியில் வேக வச்சு அதை வந்து நான் வந்து தொலியை நீக்கிட்டு வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு வந்து இந்த பேஸ்ட்டில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், தனியாத்தூள் அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து உருளைக்கிழங்கு ஏற்கனவே வெந்தாச்சு. இதுக்கு வந்து கொஞ்சம் வந்து நம்ம எள்ளு போல் வாட்டர் விட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டோம். வேக வச்ச பிறகு வந்து நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சம் தேங்காய் துருவலாம், அப்புறம் வந்து கொஞ்சம் ஜீரகமும் ஃபைன் பேஸ்ட் கொஞ்சம் வாட்டர் விட்டு ஃபைன் பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்துகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து இந்த தேங்காய் வந்து அந்த மிக்ஸி ஜாரை கழுவி வச்சுருக்கேன். அந்த வாட்டரை வந்து நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணி வந்து இந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வாட்டர் ஆட் பண்ணி வந்து அது வந்து ஓரளவு வந்து கொதித்து வரும்போது வந்து நம்ம வந்து இப்போ கொஞ்சம் மல்லியில் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருப்போம். இதில் வந்து நமக்கு உப்பு காரம் ஏதாவது தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிவிட்டு அந்த மல்லி இலையை போட்டு இறக்குனா என்னுடைய ஸ்டைலில் சூப்பரான வந்து உருளைக்கிழங்கு கிரேவி வந்து ரெடியாக விட்டு ஃப்ரெண்ட்ஸ். தோசைக்கு இந்த கிரேவி சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடித்திருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.